வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூரில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க 5 இடங்களில் திமுகவினர் தண்ணீர் பந்தல் திறப்பு. வெயிலின் தாக்கத்தை தணிக்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஒரே நாளில் 5 இடங்களில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடும் வெயில் சுட்டெரித்து வருகின்றது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிப்பதற்காக பல கட்சிகள் சார்பில் பல இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் நீர்மோர், இளநீர், குடிநீர் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் ஓசூரில் தெற்கு பகுதி செயலாளர் திம்மராஜ் தலைமையில் டிவிஎஸ் நகர் பகுதியிலும், நகர செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ரயில்வே நிலையம் அருகிலும், கிழக்கு பகுதி செயலாளர் ராமு தலைமையில் உழவர் சந்தை பகுதியிலும், பேருந்து நிலையம் பகுதியில் வடக்கு பகுதி செயலாளர் வெங்கடேஷ் தலைமையிலும், மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா தலைமையில் பாகலூர் ரோடு ஆகிய 5 இடங்களில் திமுக கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. இதனை மாநகராட்சி மேயர் எஸ். சத்யா மற்றும் ஓசூர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்து தாகம் தணிக்கும் நீர்மோர் மற்றும் இதர உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்கினார். பாகலூர் ரோடு அருகே ஓசூர் துணை மேயர் ஆனந்தையா தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலில் இளநீர், நுங்கு, தர்பூசணி, வெள்ளரிக்காய், எலுமிச்சை ஜூஸ், குளிர்பானங்கள், இனிப்புக வகைகள் என ஏராளமான உணவுப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் முயன்றவரை கொண்டு உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியுடன் கை நிறைய வாங்கிச் சென்றனர். அப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட மக்களின் கூட்டத்தில் சிறிது நேரம் அப்பகுதியில் வாகன போக்குவரத்து செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. ஒரே நாளில் திமுக சார்பில் ஓசூரில் 5 இடங்களில் நடத்தப்பட்ட தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியில் ஓசூர் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.